ரீசெண்டாக நடந்த 12th பப்ளிக் எக்ஸாம் கெமிஸ்ட்ரியில் 9 மார்க் கிரேஸ் மார்க் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்கணும்னு இப்போ எல்லா மாவட்டத்திலேருந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் அரசு தேர்வுத்துறை இயக்குநருக்கு கோரிக்கை அனுப்பியிருக்காங்க. அதில் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் மார்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரி கொஸ்டினில் ஒரு 1 மார்க்கில் சோடியம் பார்மேட்டோட பிஹெச் ஃபார்முலா கேட்டிருக்காங்க. சோடியம் பார்மேட்டோட பிஹெச் ஃபார்முலா அப்படின்னு புக்கில் இல்லை, அதுக்கு பதிலாக சோடியம் அசிட்டேட் தான் இருக்குது. ஸோ இது அவுட் ஆஃப் சிலபஸ்னு கன்சிடர் பண்ணி இந்த 1 வேர்டுக்கு 1 மார்க் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய கோரிக்கை விதிச்சிருக்காங்க. இதே மாதிரி 3 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் 31ல் ஹார்மோன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, அதுக்கு 3 மார்க் கொடுக்கணும்னு. அதே மாதிரி கம்பல்சரி சம்ல அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு சரியான கண்டிஷன் அண்ட் டெம்பரேச்சர் குறிப்பிடாம கொஸ்டினை டைரக்டா கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு 3 மார்க் கொடுக்கணும்னு. அதே மாதிரி 5 மார்க்ல டைஎத்தில் ஈத்தர் குளோரினேஷன் பண்றதுல புக்ல 10Cl2 இருக்கு, ஆனா கொஸ்டின்ல Cl2 கேட்டிருக்காங்க. எக்ஸாம் டைம்ல அது ஸ்டூடெண்ட் ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிருக்கும். ஸோ அதுக்கான 2 மார்க் கண்டிப்பா கிரேஸ் மார்க்கை கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை அனுப்பியிருக்காங்க. அப்ப டோட்டலா கிரேஸ் மார்க் ஒரு 1 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க்ல ஒரு 2 மார்க் கிடைக்கும். டோட்டலா 9 மார்க் கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் கஷ்டமா இருந்துன்னு கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கிரேஸ் மார்க் 9 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கெமிஸ்ட்ரி மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.